வணக்கம். நீலம் நாவல் பகுதி 6இல் 2 நெருப்பரவம் அணைதல். ஆயர்குல மங்கையரே கேளுங்கள். அன்றொரு நாள் அனலெழுந்த கோடையில் கருக்கொண்ட காராம் பசுவொன்றை கருநாகம் ஒன்று தீண்டியது. அன்று நான் உங்களைப் போல் கன்னி இளநங்கை. நாகத்தின் நஞ்சேற்று நீலம் படர்ந்து சினை வயிறெழுந்து செங்குருதி வழிந்து கிடந்த பசுவையும் நஞ்சுப்பாலருந்தி நெற்றியில் விழிசருகி நாக்கு நெளிய கிடந்த கன்றையும் கண்டு ஆயர்குலமே சூழ்ந்து நின்று கூவி அழுதது. கன்றையும் பசுவையும் குழியமர்த்தி நீரூற்றி நெறி சொல்லும் முறையாவும் செய்தபின் எந்தை சொன்னார், ஆயர்களே, இனி ஒரு கணமும் இங்கிருக்கலாகாது. கருநாகம் தனித்துறையும் ஒரு நிலமும் இங்கில்லை என்றறிக. இங்கே நம் காலுக்கடியில் நாகப்புழைகள் ஓடுகின்றன. நஞ்சூறும் காற்றில் நம் மூச்செழுகிறது. கன்றுடன் பசுகூட்டி குடிபெருகி நாம் வாழ பிரிதொரு இடம் தேர்வோம். அன்று பின்மதியம் கன்றும் பசுவும் அவிழ்த்தெடுத்து களமும் பொருளும் கட்டிச் சுமந்து குடியனைத்தும் கூடி அங்கே வாழ்ந்த கதை பேசி விட்ட நினைவுகளை எண்ணி விலகிச் சென்றனர். எந்தை மூதாயர் ஒரு கனல் சொல்லி கையில் எடுத்து காற்றூதும் திசை தேர்ந்து கடுக எங்கள் திங்கணைத்தும் பொலிக எங்கள் பசுக்குளங்கள் எழுக எரிமலர் மூழ்க முப்புற பெருங்கனல் என்று கூவி அதை ஒரு புற்கூரை மேல் வைத்தார். செந்நெருப்பின் ஒளி இதழ் மலர்வதைக் கண்டேன். பறக்கும் கொடி போல அனல் நா ஒழிக்க எங்கள் குடிமீதெழுந்தது எரிமரம். கருங்கிளை விரித்து கைவிரித்து நின்றாடியது. மலைச்செறிவேறி நின்று நோக்கிய போது வெந்து வெண்சாம்பலாகி விரிந்த என் குடியைக் கண்டேன். 4 சோலை கடந்து நடந்து வந்து நின்ற இடம் கோகுலம். இங்கே மண்ணில் விழுந்து கிடந்த மரம் ஒன்று தளிர்விட்டு எழுந்ததைக் கண்டோம். அதன் அடியில் மாமரத்து சிறுபொந்தில் கூடுகட்டி குஞ்சு பொரித்த அன்னை காகம் ஒன்றைக் கண்டோம். கூட்டுக்குள் மணிவிழி விரித்து மலர் சிறை பிரித்து காக குஞ்சொன்று எங்கள் காலடி கேட்டு எம்பி நோக்கியது. அருகே கருங்குயில் கரந்திட்ட சிறுமுட்டை விரிந்து எழுந்து வந்த சிறுமணி குஞ்சொன்று செவ்வுதடு பிளந்து மெல்லிய குரல் எழுப்பக் கேட்டோம். மதியறிந்த காகம் மண்ணுயரத்தில் கூடுகட்டும். இவ்விடம் நாகம் குடியேறா நலமுடையது. இங்கு அமைக நம் குலம். இங்கு பெருகட்டும் நம் குடி என்றார் எந்தை மூதாயர். பொலிக பொலியே பொலிக என்று குரவையிட்டனர் பெண்கள். கோகுலம் விரிந்த இவ்விடம் கோகுலம் என்றே அழைக்கப்படுக. இங்கே அன்னை மடி நிறைத்து ஆயர் குடி நிறைத்து ஆன்றோர் சொல் நிறைத்து அகிலம் புகழ் நிறைக்கும் மைந்தன் ஒருவன் நிகழ்க. காகக்கூட்டின் குறிகள் சொல்லும் குறிப்பும் அதுவே என்றார் எந்தை. ஆம், பொலிக பொலியே பொலிக என்றனர் ஆய்ச்சியர். கோகுலத்தில் குடியமர்ந்தோம். எங்கள் குலம் செழிக்கலானோம். மந்தை பசு பெருக மனைதோறும் பெருகியது மாமங்கலம். கோகுலத்தில் ஒருபோதும் பசியென்றும் பிணியென்றும் பகையென்றும் போரென்றும் எதையும் நான் கண்டதில்லை. அன்று சொன்ன சொல் பலிக்க இன்று வந்தான் என் கை நிறைக்கும் இனிய மகன். இளநீலம் மலர்ந்த ஒளி ஒளியன். முத்தை ஈன்று மூழ்கி மறையும் சிப்பியென ஆனது கோகுலம். அதோ நாம் விட்டு செல்லும் அன்னை மடியென அது தனித்து நிற்கிறது.
அன்னை வரியாசி சொன்ன சொல் கேட்டு ஆய்ச்சியர் கோகுலத்தை நோக்கி கண் பொங்கி திரும்பினர். கோகுலம் இனிமேல் கன்று சூழும் மன்றாகி இங்கிருக்கும். கண்ணன் கடல்பட்ட மண்ணென்று நம் குலம்தோறும் அதன் பெயர் வாழ்ந்திருக்கும் என்று சொல்லி வரியாசி கைகூப்பினாள். யக்ஷவனம், பிலக்ஷவனம், இந்திரவனம் என்னும் 3 சோலைகளை கடந்து அவர்கள் விருந்தாவனத்தை அடைந்தனர். தொலைவிலேயே குயில் குளம் கூவும் குரல் கேட்டு வியந்து கை கொண்டு வாய்ப்பொத்தி முகம் மலர்ந்து நின்று விட்டனர். கோடை குயில் கீதம் இத்தனை நாதம் கொண்டு எங்கும் கேட்டதில்லையடி என்றாள் வரியாசி. ஒன்று கேட்க ஒன்று உரைக்க, இன்னொன்று ஐயப்பட பெரிதொன்று விளக்க, அருகே ஒன்று வியக்க அங்கே ஒன்று நகைக்க, அப்பால் ஒன்று பாட அங்கே நிறைந்திருந்தது ஒற்றைச் சொல் என்று வரியாசி உணர்ந்தாள். ஒன்றை அறிவதில் இத்தனை உணர்வுகளா என்று எண்ணினாள். ஒன்றானது தன்னை பலவாக்குவது அவ்வாறு அல்லவா என்று அமைந்தாள். விருந்தாவனத்தில் மலர் பூத்த மரங்களின் நடுவே பசுமை ஒளிர்ந்த புல் விரிவில் பிறை வடிவில் அமைந்திருந்தது ஆயர்பாடி. நடுவே 3 அடுக்கு கூரையுடன் 4 புறமும் சாளரங்களுடன் 2 திண்ணையும் இருமருங்கும் தொழுவங்களுமாக எழுந்திருந்தது நந்தகோபனின் இல்லம். அன்னை இடையமர்ந்து அகழ்விழி திறந்து நோக்கி அசைவிழந்திருந்த கண்ணனை நோக்கி குனிந்து, என்ன விழியது, ஏன் இந்த மோனம், கண்ணன் நெஞ்சில் ஓடும் எண்ணங்கள் ஏது என்றாள் வரியாசி. கரியவனே, இது உன் இல்லம். இது நீ விளையாடும் எழில் மலர்ச்சோலை. இதன் பெயர் விருந்தாவனம். வலக்கையை வளைத்து புறங்கை முட்டை வாய் சேர்த்து எச்சில் வழிய சுவைத்து கொண்டிருந்த மைந்தன் கைவிலக்காமலேயே கண்களால் புன்னகைத்தான். அவன் கைகளை விலக்கி சிறுவாய் கனிச்சாற்றை சுட்டு விரலால் துடைத்து, அதோ உன் இல்லம் என்றாள் மூதன்னை. இல்லம் என்று ஈரச் சிறுவிரல் சுட்டி அவன் சொன்னான். பின்னர் கால்களை உதைத்து குதிரை வீரன் போல் எம்பி ராதை ராதை என்றான். அதையே சொல்லிக் கொண்டிரு. உனக்கென்ன, அன்னையரும் மாமியரும் அயலாரும் உற்றாரும் பெண்கள் அல்லவா என்றாள் வரியாசி. அவள் இடையமர்ந்து வளர்ந்தவன், அவள் மொழி கேட்டு மலர்ந்தவன், அவளையன்று எவள் பெயர் சொல்வான் என்றாள் யசோதை. வரியாசி உதட்டை சுழித்து, உன்னை சொல்ல வேண்டும் பெண்ணே. உன் மைந்தன் உன்னிடையில் இருக்கையிலும் அவள் நெஞ்சில் தவழ்கிறான் என்றாள். அவன் நெஞ்சில் அழியாது குடிகொண்ட அழகல்லவா அவள் என்றாள் யசோதை. கண்ணன் கீழிறங்கி இல்லம் நோக்கி இளம் காலடி வைத்து ஓடத் தொடங்கினான். திண்ணையருகே நின்று தொற்றி மேலேறி உள்ளறைக்குள் ஓடி பின்கட்டில் வெளிவந்து இடம் வந்து தொழுவத்தில் நுழைந்து இல்லம் என்றான். மீண்டும் முன்முற்றம் வந்து பின்முற்றம் சென்று வலம் வந்து தொழுவம் கண்டு இல்லம் என்றான். ஒரு வீட்டை எத்தனை முறைதான் சுற்றுவாய் என்று சொல்லி யசோதை நகைத்தாள். இல்லத்துக்குள் நுழைந்த இருண்ட வைப்பறைக்குள் சென்று கூரை முளை நோக்கி கை நீட்டி, இங்கே உரி என்றான். அங்கே வெண்ணெய் பானையை வை என்கிறானடி உன் மகன். அவன் கவர்ந்தெடுக்க ஏற்ற இடம் ஏதென்று அவனே சொல்லிவிட்டான் என்றாள் யசோதையின் தோழி அனகை. சிரிக்காதே, உன் வீட்டிலும் உரியமையும் இடம் ஏதென்று அவன் இப்போதே அறிந்திருப்பான் என்றாள் அவள் தோழி கணிகை. பர்சானபுரியின் இளமகள் வருவதற்கு இன்னமும் அருகுள்ளது இந்த இடம் என்றாள் அனகை. அவள் வந்து தொட்டால் இவன் நீர்பட்ட பால் பொங்கல் அல்லவா என்றாள் கணிகை.
கையில் பொறிமலரும் மலர்க்குவையும் கொண்டு யசோதை இல்லம் புகுந்தாள். அடுமனையில் நெருப்பேற்றி பால்களம் நிறைத்து பொங்கி எடுத்து வைத்தாள். பொழிக பொலி பொழிக என் விருந்தாவனமெங்கும் என விருந்தாவனமெங்கும் ஆயர் குல மகளிர் இல்லம் தோறும் நின்று பொழிக பொலி பொழிக என விருந்தாவனமெங்கும் ஆய்ச்சியர் கூறல் எழுந்தது. கண்ணா பாலுண்ண வாராய் என ஆயர் மகளிர் இல்லம் தோறும் நின்று அழைத்தனர். மயில் பீலி மணிக்குழலும் கையில் வேங்குழலும் கொண்டு இல்லம் தோறும் சென்று பாலுண்டு மீண்டான். வாய் நிறைக்கும் பால்முனம் கொண்டு வீடு வந்த மைந்தனை அள்ளி முகர்ந்து, எத்தனை இல்லத்தில் உண்பான் இவன், இனி நாம் என்ன ஊட்டுவது இவனுக்கு என்று வரியாசி கேட்டாள். பார்க்கடலையே குடித்தாலும் பசியார மாட்டான், நள்ளிரவில் முளை தேடி பாலெங்கே என்பான் பழிகாரன் என்றாள் யசோதை. காலையில் எழுந்து கண் விழித்ததுமே கண்ணனெங்கே என்றுதான் பார்ப்பாள் வரியாசி. கதவு விரிந்திருக்க முற்றத்து மென்மணலில் காலடி தடம் கிடந்தால் கண்ணன் சென்ற திசை தெரியும். அன்னையே, சற்று முன் எங்கள் வீட்டில் பால் குடித்தான் என்று ஒருத்தி கூவிச் சொல்வாள். என் வீட்டு மைந்தனும் அவனுடன் சென்று விட்டான். யமுனையில் கோடை நீர்ப்பெருக்கெடுக்கும் காலம். என்னென்று சொல்வேன்? உங்கள் புதல்வன் கால்களுக்கு ஒரு பூட்டு போட வழியில்லையா என்பாள் இன்னொருத்தி. மலர் கொழுத்த மாமரத்தை உழுக்காதே, மா நிறைந்தால் கனியெல்லாம் உனக்குத்தானே என்றேன். 12 வானரங்களை படை திரட்டி கூட்டி வந்து ஏறி உலுக்கி என் முற்றத்தில் பரப்பிச் சென்றான். இன்று காலை புது மலர் பூத்து சுனைப்பசு போல தலை தாழ்த்து நிற்கிறது என் முற்றத்து மாமரம் என்பாள் ஒருத்தி. கண்ணன் எங்கே அன்னையே? புதினை உருக்குகிறேன். அதிலிட்ட கருவேப்பிலை கொழுந்தை உண்ண நேற்றே அவன் சொல்லி வைத்திருந்தானே என்று அவளிடமே கேட்பாள் இன்னொருத்தி. ஒரு மைந்தன் உலகெல்லாம் நிறைய முடியுமா என்று நான் வியப்பேன். கண்ணனென்று கண்டதெல்லாம் புற்றெழுந்த சிறகு கொள்ளும் புதுமழையின் ஈசல் பெருக்குதானா? 1000 கண்ணன்கள், 1000 சிறகுகள், எங்கு சென்று எந்த மைந்தனை தேடுவேன்? ஆயர் குடியில் அத்தனை மைந்தர்களும் மாயன் போலிருந்தால் முதுமகள் என் செய்வேன்? இடையில் கை வைத்து சோலை நடுவே நின்று கூவி அழைப்பேன். கண்ணா, கரியோனே, எங்குள்ளாய்? மூதன்னை கால் வருந்தலாமா? கூவி அழைத்து குரல் அழியலாமா? வந்து அமுதுகொள். உன் அன்னைக்கு பொழுது கொடு. சோலை நிறைக்கும் நீல மலரெல்லாம் கண்ணன் உடல் போல கண்ணுக்கு தெரிந்தால் எத்தனை வழி செல்வேன்? எங்கு சென்று தேடுவேன்? கண்ணனை கண்டுவிட்டால் சோலையெல்லாம் சிரிக்கும் ஒலி கேட்பேன். கண்ணா, அன்னை மனத்தை அறியாதவனா நீ என்று அயர்ந்து நிலத்தேர்ந்து அமர்ந்தாள். அங்கே அருகே மரக்கிளையில் இருந்து குதித்து என் கால்களை பற்றி கொள்வான். அன்னையே, அழுத்தி விடவா என்பான். கையை விளக்கு கரியவனே, உன் மலர்கைகள் தொட்ட பின்னர் இக்கால்கள் மண் தொட்டு நடக்குமா என்ன? விண்ணலாவும் கால்களுடன் என் உதிரம் வாழும் இம்மண்ணில் எப்படி நிற்பேன்? மங்கையரே கேளுங்கள். அன்னை நெஞ்சில் கனிவுக்கு மேலே கடுமை எழும். அகம் கொள்ளும் அச்சம் ஆட்டுவிக்கும். மூவுலகம் நிகர்கொள்ளும் முழுமணியை தன் முந்தானை முடிச்சில் கறந்தவளுக்கு விழிதுஞ்ச வழியுண்டா என்ன? இரவில் துயில்கையிலும் சிற்றகளை ஏற்றி வைப்பேன். அதில் ஆடும் சுடர் போல அசைவே என் அகமாகி இரவிருப்பேன். பூவுதிரும் ஒலி கேட்டும் பதறி அகம்பிதிர்ப்பேன். கை நீட்டி அருகே கண் துஞ்சும் கரியோனை தொட்டறிவேன். சிறுகாலை தொட்டு மணிக்கடலை உருட்டி விரல் தளிர்களை எண்ணி துயிலாழ்வேன். விரஜகுலத்தீர் கேளுங்கள்.
விழிக்கு அப்பாலும் என் அகம் நோக்கி இருக்கும். அதனால்தான் நள்ளிரவில் விழித்தெழுந்து நாகத்தின் பேருருவை கண்டேன். அகல் விளக்கின் சுடர்மேல் விழுந்த மலரிதழின் நிழலென எழுந்து கூரை வளைவில் குனிந்து என் மைந்தனை நோக்கி ஒளி ஒளிர்ந்து கொண்டிருந்தான். குரலிழந்து கையசைத்து நான் கூவிக்கொண்டிருக்க மலர் பற்றி எரியும் தழலசைவில் அவன் படமாடி பின் அனலாகி எழுந்தாடி அணைந்து மறைந்தான். அன்று முதல் நான் அஞ்சிக் கொண்டிருந்தேன். ஒவ்வொரு நாளும் அவன் காலடியை தொடர்ந்து காடெங்கும் சோலையெங்கும் சென்று கொண்டிருந்தேன். நீலச் சிறுபாதம் நடந்து சென்ற தடமருகே நீர்வழிந்த வரி போல பாம்பு இழைந்து சென்ற பாதையொன்று போகக் கண்டேன். அவன் கண் துயிலும் மரநிழலில் குறும்புதர் சரிவுக்குள் நஞ்சின் மனம் எழ உணர்ந்தேன். யாரிடம் சொல்வேன்? எப்படி சொல்லாக்குவேன்? அச்சம் கனத்து அகத்தே நஞ்சாகி நானுமொரு நாகமானேன். அவன் செல்லும் வழி தேர்ந்து சென்ற இடத்தில் யமுனை வழிகொண்ட பெருஞ்சுழி ஒன்றைக் கண்டேன். குளிர்நீர் காளிந்தி அங்கே கொப்பளித்து குமிழி கொண்டாள். செல்லும் வழியெங்கும் சோலை எழும் நீர்ப்பெருக்கு அங்கு மட்டும் பசுமை ஏதுமின்றி பாழ்பட்ட கரை கொண்டிருந்தது. ஒரு பறவை சிறகு கூட அசையாத வெறும் வானம் அங்கு கவிழ்ந்திருக்க கண்டேன். தனிநீல கடம்பொன்று தாழ்ந்து நின்ற சுழிக்கரையில் கனலருகே என்பது போல் உடல் வேர்த்து நின்றிருந்தேன். நீரில் நெருப்புறைய கண்டேன். நீலவானம் சுழித்தழிய கண்டேன். அச்சுழிக்குள் எழுந்தமைந்த கண்ணங்கரிய பெருந்தழல் ஒன்றைக் கண்டேன். நீள்நாகம் ஒன்றின் வாலசை வென்று அதை உணர்ந்தேன். கன்று ஒன்றின் கயிறு பற்றி 3 சோலை வழிகடந்து குறிதேறச் சென்றேன். வேப்பிலை கொழுந்தெடுத்து வெறிகொண்டாடி குறி சொன்னாள் குரத்தி மகள். 6000 யோசனைக்கு அப்பால் உள்ளது 1000 காதம் அகலமுள்ள ரமணகத்தீவெனும் பாதாள உலகம். அதன் வானிலெழுந்த அனலோனின் நிழல் விழுந்து ஒரு நாகமாகியது. தன் மைந்தனை குனிந்து நோக்கி முகமலர்ந்த எரிதேவன் கரியோனே காளியனே என்றழைத்தான். 50 பூதங்களையும் தலைகளாக்கினான். தன் 5 விரல்களையே செந்நாக்குகளாக அளித்தான். ரமணகத் தீவில் ஒற்றை பெரும் தெய்வமாக அரசும் குடியும் அவனேயாக ஆட்சி செய்தான் காளியன். விண்ணவன் ஏறும் புள்ளரசன் வானில் பறக்கும் நிழல் கண்டு மண்ணிலும் ஆழத்திலும் வாழும் நாகங்களெல்லாம் தலை தாழ்த்தி தன்னுடலில் தான் சுரண்டு ஒடுங்க வேண்டும் என்பது நெறி. அனலோன் மைந்தன் என்னும் ஆணவத்தால் தழல் சிறகு நிழல் கண்டும் தலையைந்தும் தூக்கி காளியன் நாப்பறக்க சீறினான். குனிந்து நோக்கிய சிறகோன் உயிர் கவ்விய இறை கீழே விழுந்தது. 5 வாய் விரித்து நெளிந்தோடி சென்று அதை எடுத்து உண்டான். சீறி தழைத்து வந்த நாகத் தலையைந்தும் கொத்தி நீல குருதி வழிய தூக்கிச் சென்றது விண்ணாளும் பெரும்புல். வடவானின் தலையெழுந்த இமய முடி மீது கொண்டு வைத்து கொத்தி உண்ண எண்ணியது. எந்தையே, என்னை காக்க எழுந்தருள்க என்று காளியன் ஏங்கும் குரல் கேட்டார் எரிவடிவோன். விரிதழல் முகிலென வானில் எழுந்தார். வெம்மை கொள் கையால் புள்ளரசன் சிறகை அறைந்தார். உயிர் நழுவி மண்ணில் விழுந்து நெளிந்து படமெடுத்த மைந்தனிடம் பிருந்தாவனம் செல்க. அங்கே சௌபரி முனிவர் தவம் செய்த நீர்ச்சுடியில் குடிகொள்க. இப்புவியில் புள்ளரசன் அணுக முடியாத இடம் அதொன்றே என்றார். நிலத்தில் நெளிந்தோடி நீரில் பாய்ந்து மூழ்கி வந்து பிருந்தாவனத்தருகே யமுனைச் சுழியொன்றில் குடிகொண்டான் அனல் மைந்தன். காளியன் நானுடியில் வாழ்கின்றான் செங்கணலோன்.
அவன் வாழ்நுனியில் எழுகின்றான் கருந்தடலோன் என்றாள் குறி சொன்ன குரத்தி. சௌபரி முனிவர் சொன்ன சொல் நின்றிருக்கும் நீர்ச்சுழியில் பெருஞ்சிறகோன் இறங்க மாட்டான். காளியனை வெல்ல இப்புவியில் எவருமில்லை என்றாள். அஞ்சி உடல் நடுங்கி கண்ணீர் வடிந்தோட குடிமீண்டேன். குறி சொல்லி எடுத்துரைத்து அன்னையர் நெஞ்சை அழிய விடலாகாது என்று உறுதி கொண்டேன். என் உடலெங்கும் விழியாகி மைந்தனை வழி தொடர்ந்தேன். யமுனை கரையோரம் தோழர் சூழ்ந்தாடி அவன் செல்லும் போதெல்லாம் தொடர்ந்தோடி அழைத்து வந்தேன். பித்தியானால் பேரன்னை பெயரன் பெயர் சொல்லி சோலையெங்கும் அலைகிறாள் என்றனர் ஆயர்குல மகளிர். நான் எண்ணுவதென்ன என்று எங்கனம் உரைப்பேன். 1000 கால் முளைத்த ஆயர் சிறுவனை எப்படி தொடர்வேன்? கன்னியரை கேளுங்கள். கண்ணனை அறிவதற்கு கண்ணீரொன்றே வழியென்றறிந்தேன். நேற்று மதுவனத்திலிருந்து ரோஹிணியுடன் பலராமன் வந்திருந்தான். விருந்தாவனத்தை காட்டுகிறேன் வா என்று தம்பி தமையனை அழைத்துச் சென்றான். அவன் சென்ற வழி தேடி புதரளைந்து மரக்கிளை விளக்கி நானும் சென்றேன். எதிரே வந்த மைந்தனிடம் எங்கே என் கண்ணன் என்றேன். வனமாடி வியர்த்ததனால் நீராடி வரலாம் என்றான். யமுனைக்குச் செல்லாதே என என் அன்னை சொன்னதால் நான் மட்டும் மீண்டேன் என்றான். கண்ணா, நதிப்பெருக்கில் நஞ்சுள்ளது, வேண்டாம் விலகிவிடு என்று கூவி நான் விருந்தாவனத்தில் சோலை மரங்கள் நடுவே விரைந்தேன். நீர்ச்சுழியின் மீதெழுந்த நீலக்கடம்பின் நின்றிருக்கும் மைந்தனை தொலைவிலேயே கண்டுவிட்டேன். கை நீட்டி கண்ணா கரியவனே என்று கூவி அணுகிச் சென்றேன். அவன் கையில் ஒரு மரப்பந்திருந்தது. அவன் பந்தை வீச இளங்கோவர்கள் ஓடிப்பிடித்து திரும்ப எறிந்தனர். அம்மானை ஆடும் கையாக அசைந்தது கடம்ப மலர்கிளை. அதில் ஒரு நீல கரும்பந்தாக துள்ளி ஆடினான் என் சிறுமைந்தன். என் ஆழத்தில் எழுந்து அடிவயிற்றில் கொழுந்தாடி சிந்தையை பழுக்க வைத்த செங்கனலை என்னென்பேன்? அன்னை என்றான அக்கணமே பெண்ணறியும் பெருநெருப்பல்லவா அது? சிதையேறி எரிகையிலும் விண்ணேறி செல்கையிலும் ஆடையென அகம் சூழும் அனலல்லவா? கண்ணா, குலக்கொழுந்தே நில் அங்கே, அன்னை குரல் கேள் என்ற என் குரலை கேட்டு ஒரு கணம் திரும்பினான். அம்முகத்தில் எழுந்த இளநகையை கண்டேன். மறுகணமே கால் நழுவி நீர்ச்சுழிக்குள் விழுந்தான். 1000 நூல் கற்று அமைந்தாலும் அதை சொல்ல மொழி கொள்ளேன் அன்னையரை. அலை இழகி கொந்தளிக்கும் நீர்ச்சுழியை பிளந்தெழுந்து 5 தலை சீர வாழ் சுழல எழுந்து வந்தான் காளிய பெருநாகம். கருந்தழல் கொடுந்தாடல், எரிந்தாடும் சென்னாக்கு, சீரும் அனல் மூச்சு. 7 தலைமுறையின் அன்னையரெல்லாம் என்னுடலில் எழுந்து வர கண்டேன். 1000 கைகள் அடிவயிற்றில் அரைந்து அலறுவதை கேட்டேன். அக்கணம் அறிந்தேன் அன்னையாகி நிற்பதன் வதை என்னவென்று. விண்ணாலும் தெய்வங்கள் என் மீது ஏற்றிய சுமை என்ன என்று. நீருள் புகுந்து நீந்தும் நீலக்கைகளை கண்டேன். பின் அலை பிளந்து எழுந்து 5 தலை மீது ஆடும் கால்களை கண்டேன். உலகேலும் சுமப்பவன் கொண்ட எடை போல அவன் சிறு கால்கள் 5 தலை அரவை அழுத்தி நீருள் செலுத்தக் கண்டேன். மண் உமிழ்ந்தது நீல நஞ்சு, நெருப்புமிழ்ந்தது செந்நஞ்சு, நீர் உமிழ்ந்தது பால் நஞ்சு, காற்றுமிழ்ந்தது கருநஞ்சு, விண் உமிழ்ந்தது பொன்னஞ்சு. 5 நஞ்சும் அனல் காற்றென சீறி வந்து விழுந்த நீர் சினந்து கொதிப்பதைக் கண்டேன். நெருப்புண்ணும் நீரின் சிற்றத்தை கேட்டேன். அலையிலகி கொந்தளிக்கும் ஆற்றின் மேல் விண்ணில் ஒரு செம்மேகமாக எரிதேவன் எழுந்து வர கண்டேன். அவன் தன் அனல் கைகளை வீசி அழுவதைக் கேட்டேன். அணைந்தது கருந்தழல், அலையடங்கி அமைந்தது கருநதி.
அதிலாடி எழுந்தது என் கருநீலக் கண்ணன் கடல். நீந்தி கரை சேரும் நீலமேக நிறத்தானை கூடி கூச்சலிட்டு ஓடிச் சென்று தழுவும் ஆயர் மைந்தரை கண்டு அங்கே அயலவள் போல நின்றேன். கைகளும் கால்களும் என் கண்களும் குளிர்ந்து நின்றன. கருத்தும் கடந்து நின்ற கனலும் அணைந்து நின்றன. அன்னையரே, ஆய்ச்சியரே, என் 1000 தலைமுறை அன்னையரெல்லாம் அழலவிந்து அமைந்ததை உணர்ந்தேன். இங்குள்ள அனைத்தும் ஆற்றும் அங்குள்ள பொருள் ஒன்றைக் கண்டேன். எங்கும் உளது வந்து என் கையில் தவழ்ந்ததை அறிந்தேன். என்னவன் என்னுயிர் என்று மண்ணுயிரெல்லாம் மயங்கும் வண்ணம் உணர்ந்தேன். அக்கணமே அவனிலிருந்து உதிர்ந்து எங்கோ சென்று நின்றேன். காளியனிலாடிய கரியவனை தூக்கி நடமிட்டு சென்றது கோபச் சிறுவர் குழாம். அவர்களை விட்டு பிரிந்து சென்று பூத்த மலர் மரமொன்றின் கீழே அமர்ந்து கொண்டேன். ஆழியும் வெண்சங்கும் கொண்டோன், ஊழி முதல் எழுந்து பாழி வரை நிறைந்தோன், அறிந்தறிந்து நிறைந்தாலும் அப்பால் எஞ்சும் அரும்பொருள். என்னுள் எரிந்தெறிந்து நின்றதெல்லாம் அவன் ஆடல். இனி அவ்வுடலில் எஞ்சுவதெல்லாம் ஒரு சிறு நினைப்பு. கருவுக்குள் புகுந்த அணுவுக்குள் வாழும் உயிர்த்துளி. பற்றியதெல்லாம் உதிர்த்து பாசமறுக்கும் ஒரு பெயர், ஒற்றை தனிப்பெயர், கண்ணன். நீலம் நாவல் பகுதி 6 2 நெருப்பரவம் அணைதல் நிறைவுற்றது. நன்றி.